சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பயண பதிவு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயணம் ஒரு நாள் பயணம். ஆக்சுவலாக சாட்டர்டே நாங்கள் லீவ் நாளாக பார்த்து சனிக்கிழமை காலையில் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து திருப்பதியை தாண்டி ரேணிகுண்டாவுக்கு போயிட்டுருக்கோம். ரேணிகுண்டா பக்கத்தில் மாமண்டூர்னு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வழியிலே நம்மளுக்கு எல்லாருக்கும் பசி வந்தாச்சு. காலையில் சீக்கிரம் கிளம்புன ஹோட்டல் ஆரியாஸில் போகிற வழியிலே திருத்தணிக்கிட்ட தாண்டி நாங்கள் சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் ஸ்டாப்பிங் போட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆந்திர பிரதேஷ் பார்டர் வந்துச்சுன்னு போனோம். அதுக்கப்புறம் ரேணிகுண்டாவை தாண்டி இந்த ஊருக்கு வந்துட்டோம். இந்த ஊர் ஆக்சுவலாக மாமண்டூர் ஈகோ டூரிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். நீங்கள் மாமண்டூர் வந்தீங்கன்னா இந்த இடத்தோட ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு நீங்கள் போகும்போது முதல் நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துக்கு போய் குளிச்சுட்டு நிறைய ஃபன் பண்ணிட்டு வந்ததுனால என்னால் தொண்டை இப்போ கட்டிருக்கு, குரல் கூட பேச முடியல. நீங்கள் ஆக்சுவலாக அந்த கடையில் அந்த கடைக்காரங்க சூப்பராக சமைச்சு தருவாங்க ஃபுட்டு. நான் முதல் நாளே யூடியூப்பில் வேறு ஒரு சேனலில் பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மினிமம் 10 பேர் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மெனுவை அவங்க செஞ்சு தருவேன்ட்டாங்க. நாங்கள் போனது ஒரு 6 பேருன்றதுனால அவங்க சொல்கிற மெனுவை நாங்கள் கிட்ட வெஜ்ஜு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக ரொம்ப ட்ரெக்கிங் பார்ட்லாம் கிடையாது, ஈஸியான லெவலில் தான் இருக்குது கிரவுண்டு. ஆக்சுவலாக ஹைக்கிங் மாதிரி கிடையாது, ரொம்ப ஈஸியான லெவலு. 1 கிலோமீட்டருக்கு கேண்டின்லேருந்து ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. அந்த கேண்டீன் இடத்துலேருந்து நம்மளுக்கு வண்டி பார்க்கிங்கும் அங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தான் நடக்கணும். நல்லா ஒரு சமதளமாக தான் இருக்குது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 9:45 போல் ரீச் ஆகிட்டோம். 10 மணிக்கிட்ட இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டு தான் இதுதான். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வெயில் தெரிஞ்சிச்சு. அப்புறம் போக போக வெயிலே தெரியல. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாகிடும். நாங்கள் போகும்போதே வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாசியெல்லாம் இருந்துச்சு, அங்கங்கே வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நிழல் கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப வெயில் தெரியல. நாங்கள் இன்ஷியலாக வெயில் தெரியும்னு நினச்சிட்டு போனோம், ஆனால் வெயிலே தெரியல. கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சு, ரிவர் கிராசிங் மாதிரி. இந்த இதை தாண்டி நாங்கள் போனோம். இந்த இடத்த தாண்டி போய் ஒரு 20 மினிட் கொஞ்சம் தூரம், ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் நடந்தால் வாட்டர் இது வருதுன்னாங்க. ஸோ ரிவரை கிராஸ் பண்ணும்போது இந்த ரிவர் சில்லுன்னு இருந்தது. பிப்ரவரி வெதருக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது. ஸோ சுத்தமாக ஃபாரஸ்ட் பாதையில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது சாட்டர்டேன்றதுனால கூட்டம் இல்லை. நீங்களும் கண்டிப்பாக சாட்டர்டே போங்க. சாட்டர்டே போனீங்கன்னா கூட்டம் இருக்காது. அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல போனோம். இந்த இடத்தோட டெட் எண்ட் வாட்டர் எங்கே லாஸ்ட்டாக இருக்கோ அது வரைக்கும் போய் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே ஆளுங்க இருந்தாங்க. நம்ம ஒரு ப்ரைவசியாக ஒரு பிளேஸ் வேணுன்றதுக்காக இந்த இடத்துல போய் பார்த்தோம். தண்ணிக்குள்ளேருந்து சூஸ் வெளியில் வரதுக்கு மனசு வரல. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெளியில் வந்தோம். அப்புறம் இன்னொரு இடத்துலையும் போனோம். இந்த இடத்துல பாருங்கள் வாட்டர் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஜனவரியிலே நாங்கள் வந்திருந்தோம்னா இன்னும் டீப்பாக இருக்கும். டேஞ்சரான இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் ஆழம் இல்லை. ஒரு சில இடத்துல ஆழம் இருக்குது, ஒரு சில இடத்துல ஆழம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் போனோம்னா லைஃப் ஜாக்கெட்டோடு சேஃபாக போயிட்டு வாங்க. மழை காலம் முடிஞ்சு கண்டிப்பாக பிப்ரவரி எண்டிங்குள்ளே இந்த வாட்டரெல்லாம் இதுவாகிடும், எவாப்ரேட் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த இடம் ஃபாரஸ்ட் எல்லாம் ட்ரை ஃபாரஸ்ட் ஆகிடும். இது ஒரு சீசனல் தான். டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் தான் இதுக்கு டைமு. கட்டாயம் வீட்டில் எல்லாருமே ஃபன் பண்ணுங்கள், வீட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் சொல்ல வேண்டியது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட்டில் அவங்க பரிமாறின ஃபுட்டு அதெல்லாம் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு. இந்த இடத்துல தானே டீப்பாக இருக்குது பூல். ஒரு வழியாக 4 மணி நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்தோடனே எங்களுக்கு ராகி களி, கேழ்வரகு களி, சங்கட்டின்றாங்க அந்த அக்கா தான் எங்களுக்கு சூப்பராக பரிமாறினாங்க.
இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க வந்து அங்கே இஞ்சி சட்னி, அப்புறம் வத்தல், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சிங்.